ஹாய் ஆல், வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வந்து டிஃபன் சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் இதை வச்சு ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ண போகிறேன்னு காமிக்க போகிறேன். இதில் வந்து ஆனியன், தக்காளி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆனியன் ஒரு தக்காளி நறுக்கி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஆனியன் போடலை. மற்ற காய் கொஞ்சம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட், ஒரே ஒரு தக்காளி இது தான் போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இப்போ இந்த காயெல்லாம் போடுறேன் நான். இதில் இன்னும் கொத்தமல்லி போக இப்போ கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நான் இது கொஞ்சம் வதக்கறுத்தே நம்ம ப்ரீமிக்ஸ் பவுடர் போட்டு கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.25 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட போகிறேன். 1.5 ஸ்பூன். இதுக்கு இந்த கப்பில் வந்து 1.5 கப் தண்ணி விட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு உப்பு, புளி எல்லாமே இருக்குது. அதனால் எதுவுமே போட வேண்டாம். முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிடணும். இது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் சத்தம் வந்து 2 போகிறோன்னா 2 விட்டுக்கலாம், இல்லை 3 போகிறோன்னா 3 விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நான் இப்போ அணைச்சிட்டேன். காய் போட்டு தண்ணி பவுடரில் தண்ணி கலக்கி அதை அப்படியே போட்டு 3 விசில் விட்டால் அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி. உங்களுக்கு வேணுங்கிற காய் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் இப்போ திறந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பரான தோசை வித் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈஸி மெத்தட் ஆஃப் சாம்பார். ப்ளீஸ் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.